நெறைய வாங்க வேண்டியது இருக்கு. 5 சப்ஜெக்ட்டுக்கு 5 நோட்டு, அத போடுறதுக்கு ஒரு சார்ட்டு, அதுக்கு மேல ஒரு லேபிளு. சரி, அப்பா குடுத்த ரூ. 200ல எல்லாமே வருதான்னு பார்க்கலாம். வாப்பாப்பா என்ன வேணும் உங்களுக்கு? நம்ம கடையில பேகு, பென்னு, பென்சில், நோட்டுன்னு ஸ்கூலுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கு. உனக்கு என்ன வேணும்? அங்கிள் எனக்கு ஒரு 5 நோட்டு தேவைப்படுது. அப்புறம் கம்மு, சார்ட்டு, லேபிள் இது எல்லாமே தேவைப்படுது அங்கிள். சரி பாப்பா. நோட் இங்க தான் இருக்கு. இரு காமிக்கிறேன். அங்கிள் நல்லா கலர்ஃபுல்லா பொம்மை போட்ட நோட்டா எடுத்து குடுங்க. ஆஹா! இது கடையா? இல்ல கடலா? இவ்ளோ பெருசா? டேய் சுஜித், நீ என்னடா பண்ற இங்க? வா பரமேஸ்வரி. இதோ இந்த ஒரே ஒரு நோட் வாங்க வந்தேன். இங்க பாத்தியா? சின்சான் நோட். நெறைய நோட்டு வாங்கணும். நீ என்னடா ஒரே ஒரு நோட்டு வாங்கியிருக்க? இந்த ஒரு நோட்டே வச்சு எல்லா சப்ஜெக்டும் எழுத வேண்டியது தான். சரி அண்ணா வரட்டாண்ணா. அப்புறம் பார்க்கலாண்ணே. பாய். அட பாவி. பாப்பா நீ கேட்ட கலகலரான நோட்லாம் அதோ அங்க பாரு அந்த ரேக்ல இருக்கு. இங்க பாரு இங்க ட்ராலி இருக்கு. உனக்கு எந்த நோட்டு புடிச்சிருக்கோ எல்லாத்தையும் போய் எடுத்துக்க. ம். போயிட்டு எல்லா கலர் கலரா இருக்கிற நோட்டெல்லாம் பார்த்து எடுக்க வேண்டியதுதான். இங்க தான் இருக்கு. சரி தேடுவோம். ஐ, இந்த கோழி குஞ்சு நோட்டு நல்லா இருக்கே. கோழி குஞ்சு நோட்டு கண்டிப்பா எடுக்க போறேன். பக்கத்துல பாரு பிளானட் நோட்லாம் இருக்கு. சரி பிளானட்டும் ஒன்று எடுத்துக்கலாம். ஏய் இதோ பாரேன், ஷின்சான் நோட்லாம் இருக்கு. ஐயோ எது எடுக்கிறதுன்னு தெரியல. சரி எல்லாத்துலயும் ஒண்ணு ஒண்ணு எடுத்துக்கலாம். கோழி குஞ்சு நோட்டு கண்டிப்பா ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்புறம் ஷின்சான் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு எனக்காகவே. அப்புறம் டாய் ஸ்டோரி ஒண்ணு, மிக்கி மவுஸ்ல ஒண்ணு, இன்னும் ஒரு சப்ஜெக்ட் இருக்குல்ல. இந்த எல்சா எடுத்துக்கலாம். எப்படியோ மிஸ் சொன்ன மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்டு வாங்கியாச்சு. அடுத்து என்ன வாங்கணும்? லேபிள மறந்துட்டோமே, இது எப்படி மறந்தேன் நானு? சரி லேபிள் எடுக்கலாம். அடடா, எடுத்த உடனே ஷின்சான் லேபிள் இருக்கே, கண்டிப்பா ஒன்னு எடுத்து வச்சலாம் நம்மளுக்கு. இன்னொன்னு இருக்கு, அத சரி அப்புறம் வேற எதெல்லாம் இல்லைன்னா பார்க்கலாம். பார்பி லேபிள் ஒண்ணு நல்லா இருக்கும். பார்பி ஸ்டிக்கர்லாம் போட்டு ஒட்டினாக்கா. இது என்ன ஏதோ ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் இருக்காங்க, இவங்க வேணாம். திரும்பவும் பார்பி வருது, என்ன வந்ததே வந்துகிட்டு இருக்கு. சரி இன்னொன்னு ஷின்சான் எடுத்துட்டு துர்காக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கலாம். பரவாயில்லையே, இந்த கடையில பேக் கலெக்ஷன்லாம் நிறைய வச்சிருக்காங்க. டோரா பேகு, 3D பேகு, நிறைய பேக் இருக்கேப்பா. ஆனா இது வாங்குறது காசு தான் இல்ல. சரி அடுத்த வாட்டி வரும்போது அப்பாவோட வந்து பேக் எதனா வாங்கிட்டு போலாம். ஒயிட் சார்ட் கண்டிப்பா தேவைப்படும். ஒயிட் சார்ட் ஒன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஃபெவிஸ்டிக் ஒன்னு. நான் நினைச்ச எல்லாத்தையும் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸ்டாப்லர் பின் இருக்கு இப்போதைக்கு, ஆனா தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சோ வேணாம், வேணா அப்புறம் வந்து வாங்கி. வாவ், இந்த சைடுல கலர் கலர் பெயிண்ட்ஸ்லாம் இருக்கு. இருந்து என்ன பிரயோஜனம், வாங்குறது காசு இல்ல. எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு அங்கிள், பில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க. சரி பாப்பா நீ வெயிட் பண்ணு. நான் பில்லு போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆகுதுன்னு சொல்றேன். காலையில இருந்து நைட் வரைக்கும் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்கூல் திறந்தாலே இப்படிதான். பாப்பா உங்களோட பில் அமௌண்ட் வந்து 250 ரூபாமா. என்னது 250 ரூபாயா? அப்பா வேற 200 ரூபாய் தானே கொடுத்தாங்க. இன்னும் 50 ரூபாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதுவும் எடுக்கவும் முடியாது. தேவையான புக்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணலாம்? சரி அங்கிள், நீங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பாப்பா கடைக்குள்ள வரப்பே தெரியாதா காசு கம்மியா இருக்கு, கம்மியான பொருள் எடுக்கணும்ட்டு? நிறைய எடுத்துட்டு போய் எப்படி சொல்ற? வாங்க மேடம். எஸ்கியூஸ் மீ, எனக்கு இந்த பேக் மட்டும் கொஞ்சம் பில் போட்டு தரீங்களா? பாப்பா நீ கொஞ்சம் ஓரமா நில்லுமா. மேடம் நீங்க கொடுங்க, பில் போட்டுலாம். ஹே, உன் பேரு பரமேஸ்வரி நீ தானே? ஆமா, நீ என்ன இங்க கடையில ஓரமா நின்னுட்டு இருக்க? மிஸ், நான் இங்க நோட்டு வாங்க வந்தேன் மிஸ். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வாங்கிட்டேன். ஆனா பில் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 250 ரூபாய் வந்திருக்கு. ஆனா என்கிட்ட 200 ரூபாய் தான் இருக்கு. அதான் வீட்டுக்கு போய் திரும்ப காசு வாங்கலாமா இல்ல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மிஸ். ஓ லிட்டில் கேர்ள், இதான் உன்னோட ப்ராப்ளமா? சரி நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத, நான் பே பண்றேன். வேணாம் வேணாம் மிஸ், எங்க அப்பா எதனா சொல்லுவாங்க, நான் போய் அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் பரமேஸ்வரி. நீ வந்து எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேணாம், எல்லாமே நானே பே பண்றேன். ப்ரோ, நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கே ஒரே பில்லா போட்டுருங்க, நான் பே பண்ணிடுறேன். ஓகே மேடம், ஓகே மேடம். பாப்பா நீ ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு. நான் எல்லாத்தையும் பில் போட்டு கொண்டு வரேன். பரவாயில்லையே, இந்த காலத்துல இந்த மாதிரி நல்ல டீச்சர்லாம் இருக்காங்க. ஹலோ பசங்களா, இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கும் போது நான் சின்ன வயசுல ஸ்டேஷனரி ஷாப்ல என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து உங்களோட சின்ன வயசு ஞாபகமும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் பெரிய பசங்களை நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய் பாய்.